இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 6th ப்ராப்ளம் வரை ஃபினிஷ் பண்ணிட்டோம். 7th ப்ராப்ளம் எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கொயர் ரூட்ஸ் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். கிவன் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அதோட வேல்யூ நியரஸ்ட் ஹோல் நம்பராக இருக்கணும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதில் ஹோல் நம்பர் வராது. இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஹோல் நம்பர் வராது, டெசிமலில் தான் வரும். நம்ம அதை ஹோல் நம்பர் நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்னன்னு எழுதணும். இதை லாங் டிவிஷன் மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க லாங் டிவிஷன் மெத்தடு, 6th ப்ராப்ளம் எல்லாம் லாங் டிவிஷன் மெத்தட் தான். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை எப்படி பிரிச்சுக்கணும், ரைட் சைட்லேருந்து பேராக பிரிக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து போகக்கூடாது, ரைட் சைடில் ஒன்ஸ் டிஜிட்லேருந்து தான் வரணும், இந்த பிளேஸ்லேருந்து தான் வரணும். இந்த ரெண்டு நம்பரையும் சேர்த்து ஒரு பார் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு 4 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 4 தான் டிவிடெண்டாக எடுத்துக்குவோமா. 2 2s are 4. இந்த நம்பரை மட்டும் எடுக்கணும். இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதில் போடணும். 2 2s are 4. 4லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு 40யுமே கீழே கொண்டு வரணும். 4 மட்டும் கொண்டு வரக்கூடாது, 40யே கொண்டு வரணும். இதில் நியூ டிவைசர்மா கண்டுபிடிக்கணும். இந்த கோஷன் வேல்யூவில் 2வால் மல்டிப்ளை பண்ணணும். இதில் 2 தான் இருக்குது, இதை 2வால் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. நெக்ஸ்ட் இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதுலேயும் போட்டு இந்த இதில் போடுற வேல்யூவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இதில் போடணும். இதில் 0 போட்டால் என்ன ஆகும், 1 போட்டால் 41 ஆயிரும். இதில் 0 போட்டால் தான் கரெக்டாக வரும். இதில் 0 போட்டால் என்ன வரும், 0வையும் 40யையும் மல்டிப்ளை பண்ணால் 0. 40 போட்டக்கூடாது, 0வையும் 40யையும் மல்டிப்ளை பண்ணி 40 போட்டு ரிமைண்டர் 0 கொண்டு வந்துடக்கூடாது. இதில் 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணால் 40 தான். 40லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 40. இந்த 0 போட்டதை கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும், ஆன்சர் தப்பாயிராமல். நெக்ஸ்ட் ரிமைண்டர் 40 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே போடுறதுக்கு ஏதாவது டிஜிட் இருக்கா, இல்லை. ஸோ நம்மளே என்ன பண்ணணும், பேராக தான் போடணும். 2 டிஜிட்டாக தானே மேலேருந்து கீழே கொண்டு வந்தோம். அதே மாதிரி சாதாரண டிவிஷனில் என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் நம்பர் இல்லைன்னா ஒரு 0வை போட்டுட்டு மேலே பாயிண்ட் வைப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, 2 0 போடணும். 2 0 போட்டுட்டு தான் இதில் ஒரு பாயிண்ட் வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த கோஷன் வேல்யூட 2வை மல்டிப்ளை பண்ணி இந்த சைடில் போடுவோம். இந்த 20யை 2வால் மல்டிப்ளை பண்ணால் 40. இதில் இன்னொரு நம்பர், இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதுலேயும் போட்டு இதையும் இந்த வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி இதில் போடணும். இதில் என்ன இருக்குது, 2 டிஜிட், இது 3 டிஜிட், 3 டிஜிட்ஸ் வருமே. இது 3 டிஜிட்ஸ், இதில் 1 போட்டால் இதில் அங்கே 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 8ஓ 9ஓ தான் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 2 3 4 இப்படிலாம் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு 8 போட்டு பார்ப்போம். 8 போட்டால் 408ஐயும் இந்த 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 8 8s are 64. 64ல் 4 இங்கே போட்டுருவோம், 6 இங்கே போடணும். 0வையும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0, அந்த 0 கூட 6 ஆட் பண்ணால் 6. 4 8s are 32. ஓகே, 8 போட்டால் இதை விட பிலோ தான் வருது. 9 போட்டு பார்ப்போம். இதில் 9 போட்டால் என்ன ஆகும், 409. ஸோ 409ஐயும் இதுலேயும் 9 தான் போடணும். இங்கே 9 போட்டால் இங்கேயும் 9 தானே போடணும். ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 409ஐயும் இதில் 9 போட்டுப்போல அதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா இதையும் அதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டு தான் இதில் போடணும். 9s are 81. இங்கே 0 இருக்கிறதுனால 81 இப்படியே போடுறோம். இப்போ 8 8s are 64னாமா இது அப்படி தானே வந்துச்சு. 9 9s are 81. 1 இங்கே போடுவோம், 8 இங்கே போடுவோம், லாஸ்ட்டில் 0 வரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 8 ஆட் பண்ணும்போது 8 தான் வரும். 4 9s are 36. இந்த நம்பர் என்ன ஆயிருது, பிலோ 4000 தான். ஸோ இதில் 9ஏ போட்டுடலாமா. இதுலேயும் 9 போடுறோம், இதுலேயும் 9 போடுறோம். 9ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துச்சு, 3681. நெக்ஸ்ட் இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணணும். 0லேருந்து 1 மைனஸ் பண்ண முடியுமா, பாரோ வாங்கணும். பாரோ வாங்கினா என்ன ஆகும், இது 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3, இது 3 ஆகும், இது 10 ஆகும், இது 9 ஆகும், இது 9 ஆகும். இது எப்படின்னா 3 zeros இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் பாரோ வாங்கும் போது இது 3 ஆகும், இது 10 ஆகும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதை பாரோ வாங்குகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இது 9 ஆகும், இது 10 ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்,
இங்கேருந்து இங்கே பாரோ வாங்குகிறோம். ஸோ இது 10 ஆகும், இந்த 10 9 ஆகும். அதனால தான் 10 9 9 3ன்னு வந்தது. ஓகேயா? 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9, 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1, 9லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 3, 3லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 0. ஸோ ரிமைண்டர் 319. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் ஃபைன் பண்ணாலே போதும். இது அபோவ், அதாவது 5ஓ 5 அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த முந்தின டிஜிட்டுக்குள்ள நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம். டெசிமல்லேருந்து ஹோல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அதை 7th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ 20.9 இருக்குன்னா இது டெசிமல் நம்பர். ஸோ இதை ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் 5ஓ 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டிஜிட்டில் 1 ஆட் பண்ணுவோம். இந்த 0 கூட 1 ஆட் பண்ணால் இதில் 1 ஆயிரும். 20 1 ஆட் பண்ணால் 21. இது அபோவ் 5ஆக தான் இருக்குது 9. ஸோ இதுக்கு முந்தின டிஜிட் இது கூட 1 ஆட் பண்ணுவோம். 0 கூட ஆட் பண்ணும்போது 1 ஆயிரும். ஸோ ஹோல் நம்பர் என்னது 21. நியரஸ்ட் ஹோல் நம்பர்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம 440க்கு தான் ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டோம். 20.9 சம்திங்னு வருது. இது அப்ராக்சிமேட் வேல்யூவாக 21ன்னு போடுறோம். ஸோ நியரஸ்ட் ஹோல் நம்பர்னு கேட்டதுனால தான் நம்ம இதை போடுறோம், 21 போடுறோம். இல்லைனா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் இஸ் 21. நெக்ஸ்ட் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800. இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தான் போட போகிறோம். ரைட் சைட்லேருந்து பேராக பிரிக்கணுமா, இந்த 2 ஜீரோஸையும் பேராக பிரிச்சிடலாம். இது ஒரு பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 8 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ அப்போ இதில் எந்த நம்பர் போட்டால் பிலவ் 80 வரும், 2 2s are 4. 3 போட்டால் என்னாகும், 3 3s are 9 ஆயிரும். 8ஐ விட கிரேட்டர் ஆயிரும். அப்படி போடக்கூடாதா? ஸோ 2 2s are 4. 8ல் 4 மைனஸ் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு 2 இந்த பேர் போட்டிருக்கோம்ல, இந்த பார் போட்டிருக்கோம்ல, இந்த பார் உள்ள வேல்யூ 0 0. அப்படி 2 ஜீரோவையுமே கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு இந்த டிவைசர் கண்டுபிடிக்கணும். இந்த கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. நெக்ஸ்ட் இதில் என்ன வேல்யூ போடுறோமோ அதான் இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் இன்னொரு நம்பர் போட்டோன்னா 2 டிஜிட்ஸ் தான் வரும். ஆனால் இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 8ஓ 9ஓ போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். 8 போட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா 48ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 8 8s are 64, 4 8s are 32, 32 plus 6 38, 384 வருது. ஓகே, இது பிலோ தான் வருது. நெக்ஸ்ட் 9 போட்டு பார்க்கலாம், 9 வருதான்னு. அப்போ 49ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 9 9s are 81, 4 9s are 36, 36 plus 8 44, 441. இதை விட இது கிரேட்டர் ஆயிடுது இல்லை? அப்போ 9 போட முடியுமா? போட முடியாது. 8 தான் போட முடியும். ஸோ இதில் 8 போட்டோம்னா இதில் 8 போடுறோம். 48ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்னது 384, 384. இது வந்து இதை மைனஸ் பண்ணணும். இது 10 இது 9 ஆகும், இது 3 ஆகும். 10லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 6, 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1. ரிமைண்டர் 16 வந்துடுச்சு. இங்கே வேறு எதுவும் இந்த 6ஐ கீழே கொண்டு வந்தாச்சு. வேறு எந்த வேல்யூ இருக்கா? இல்லை. ஸோ என்ன பண்ணணும், நம்மளே ஒரு 2 ஜீரோவை போட்டுட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சிடணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இந்த டிவைசர் கண்டுபிடிக்குமா, இந்த கோஷன் வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதில் போடணும். 28 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 56. இதில் 5 விட அபோவை போட்டு பார்க்கணுன்னா இதில் 5 போட்டோம்னா இதில் 5 போடுவோம். ஸோ இதில் 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே 5 5s are 25 வந்துடும். ஆனால் இங்கே 16 தான் இருக்குது. ஸோ 5 போட வேண்டாம், 2லேருந்தே செக் பண்ணலாம். இதில் 2 போட்டோன்னா இதுலேயும் 2 போடணும். அப்போ 562வையும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4, 6 2s are 12, 5 2s are 10, 10 plus 1 11, 11,124 வருது. ஆனால் இங்கே 1600 இருக்குது. அப்போ இதில் 3ஐ போட்டு பார்க்கலாம். இதில் 3 போட்டால் இதுலேயும் 3 போடணும். அப்போ 563ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 3s are 9, 3 6 are 18, 5 3s are 15 plus 1 16, 1689 ஆயிடுது. இங்கே 1600 தான். இதை விட இது கிரேட்டர் ஆயிருதா? ஸோ நம்ம 3ஐ சூஸ் பண்ண முடியாது. எதை சூஸ் பண்ணணும்? 2வை தான் சூஸ் பண்ணணும். அப்போ இதில் என்ன பண்ணணும்? 2 போடணும். இதில் 2 போடுறோம், இதுலேயும் 2 போடுறோமா?
562ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துச்சு 1124. நெக்ஸ்ட் இதை மைனஸ் பண்ணுறோம். 0லேருந்து 4 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ நாம் பாரோ வாங்குகிறோம். பாரோ வாங்கும் போது இந்த 6 5 ஆகும், இது 9 ஆகும், இது 10 ஆகும். 10லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 6, 9ல் 2 மைனஸ் பண்ணால் 7, 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4, 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0. ஸோ ரிமைண்டர் இஸ் 476. இதுக்கு மேலே ப்ரொசீஜர் போக தேவையில்லை. ஏன்னா நமக்கு நியரஸ்ட் ஹோல் நம்பர் கேட்டிருக்கிறதுனால 28 ஹோல் நம்பர், அதுக்கப்புறம் பாயிண்ட் போட்டு ஒரு டெசிமல் பிளேசஸ் கண்டுபிடிச்சா போதும். இதோடு நிறுத்திக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800 என்ன வருது 28.2. நியரஸ்ட் ஹோல் நம்பர்னா இதான ஹோல் நம்பர், அதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட் இது பார்க்கணும். 2 இருக்குது, இது வந்து 5ஐ விட கம்மியாக தான் இருக்குது. 2 வந்து 5ஓட லெஸ்ஸு தானே. அப்போ இதுக்கு முந்தின டிஜிட் கூட நம்ம எதையுமே ஆட் பண்ணக்கூடாது. எப்படி போடணும் 28 நான் அப்படியே போடணும். இதில் 5 6 7 8 9 இப்படி இருந்தால் தான் இந்த டிஜிட்டு கூட ஒன்று ஆட் பண்ணணும். ஒன்று ஆட் பண்ணால் 8 கூட ஒன்று ஆட் பண்ணால் 9ன்னு வரும், 29ன்னு போடுவோம். இங்கே பிலோ 5 இருக்கிறதுனால 2 இருக்கிறதுனால நம்ம இதுக்கு முன்னாடி எதையுமே ஆட் பண்ணக்கூடாது. 28 அப்படியே போடணும். இதை நம்ம 7th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். இந்த சம்முக்கு ஆன்சர் 28. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020. லாங் டிவிஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பார் போடணும். நம்பருக்கு ரைட் சைட்லேருந்து கொண்டு வரணும். 2 டிஜிட்டை சேர்த்து ஒரு பார், ஒவ்வொரு பேராக போடணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து ஒரு பார். இங்கே வேறு நம்பர் இருக்கா, இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணணும், 10 தான் சூஸ் பண்ணணும், 1 மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது. 10 சூஸ் பண்ணணும். இதில் எத்தனை போட்டால் பிலோ 10 வரும், 2 போட்டால் வரும். 3 3s 9 வருது, 3 3s 9. இப்போ 4 போட்டோன்னா 4 4s 16 ஆயிரும், அபவுட் 10 ஆயிரும். ஸோ 4 போடக்கூடாது, 3 தான் போடணும். 3 3s 9. 10ல் 9ஐ மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை கீழே கொண்டு வருவோம். 20ஐ அப்படியே கொண்டு வரணும், 2ஐ மட்டும் கொண்டு வரக்கூடாது. ஸ்கொயர் ரூட்டு இந்த மெத்தடில் 2 நம்பரை தான் கொண்டு வரணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த டிவைசர் கண்டுபிடிப்போம். கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதில் ஒரு நம்பரை போடணும். அதே வேல்யூ தான் இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதில் 1 போட்டால் இதுலேயும் 1 போடணும், அப்போது 61 வரும். நெக்ஸ்ட்டு 2 போட்டால் இதுலேயும் 2 தான் போடணும். 2 2s 4, 2 6 12. 120 124 கிரேட்டர் ஆயிடுச்சு. அப்போ இதில் இந்த 2வை போட முடியாது. என்ன போடணும், 1 தான் போடணும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடணும், கொஞ்சம் தான் கிரேட்டர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சோன்னா கண்டிப்பாக 8ஓ 9ஓ போட்டாலே ஓகேவாயிரும். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 9 போட்டே செக் பண்ணி பார்த்துடலாங்க. இதில் நம்ம என்ன போடணும்னு சொன்னோம், 1. ஸோ இதுலேயும் 1 போடுறோம். 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1, 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6. 0லேருந்து 1 மைனஸ் பண்ண முடியாது, இது 10 ஆயிரும், இது 1 ஆகும். 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9, இது 1 இருக்குன்னா இது 11 ஆயிருதா. 11ல் 6 மைனஸ் பண்ணால் 5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சாதாரண டிவிஷனில் இங்கே ஒரு டிஜிட்டாக கீழே கொண்டு வருவோம். இங்கான 20 வரை நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம். வேறு கொண்டு வர எதுவும் இல்லை. ஒரு டிஜிட் கொண்டு வராது. நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அங்கே ஒரு 0 போட்டுட்டு பாயிண்ட்டை வைப்போம் சாதாரண டிவிஷனில். ஆனால் இங்கே 2 0 போட்டுட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். நெக்ஸ்ட் டிவைசர் கண்டுபிடிக்குமா. இந்த டிவைசர் கண்டுபிடிக்கணும்னா கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். கோஷன் 31 இருக்குது, 31 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64. நெக்ஸ்ட் இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதுலேயும் போடுவோம். நான் லாஸ்ட்டே சொன்னேன், 8ஓ 9ஓ போட்டாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் 8 போட்டு பார்க்கலாம். ஓகேயா, 8னா 648. 648ஐயும் 8 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 8 8s 64, 4 8s 32, 32 + 6 38, 6 8s 48, 48 + 3 51. 8 போட்டால் இந்த நம்பர் வருது. நெக்ஸ்ட்டு 9 போட்டு செக் பண்ணலாம். அப்போது 649, 649ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 9 9s 81, 4 9s 36, 36 + 8 44, 4, 9 6 54 + 4 58,
ஓகே 5841 இது கொஞ்சம் இது பிலோ தானே அப்போ 9 போட்டாலே கரெக்டாக வருதா என்ன வருது 5841 இதை விட இது லெஸ்ஸாக தான் இருக்குது ஸோ 9 போட்டாலே ஓகே ஆகும் அப்போ இதில் என்ன போடணும் 9 போட்டுடலாம் மைனஸ் பண்ணிடலாம் இது 10 இது 9 இது 9ல் 1 மைனஸ் பண்ணால் 8 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9 9ல் 4 மைனஸ் பண்ணால் 5 8ல் 8 மைனஸ் பண்ணால் 0 5 ஸோ ரிமைண்டர் 59 நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது கொஸ்டின் எழுதிக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020 என்ன வேல்யூ வருது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020க்கு 31.9 நமக்கு ஆன்சரு நியரஸ்ட் ஹோல் நம்பராக எழுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி பாயிண்டில் இருக்கக்கூடாது ஹோல் நம்பராக எழுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்படின்னா இதான் ஹோல் நம்பர் அதுக்கு அடுத்த டிஜிட் டெசிமல் பாயிண்ட் போயிடுது ஸோ இந்த இதில் இருக்கிற நம்பரு 5 விட அதிகமாக இருந்தாலும் என்னவாயிரும் இந்த முந்தின டிஜிட் கூட ஒன்றை ஆட் பண்ணுவோம் இது 9 வந்து 5 விட அதிகமாக தானே இருக்குது ஸோ நம்ம இதுக்கு முந்தின டிஜிட் ஒன்று கூட ஒன்று ஆட் பண்ணணும் ஒன்று கூட ஒன்று ஆட் பண்ணால் 2 ஆயிரும் ஓகேயா அப்போ 31 பாயிண்ட்டுக்கு நியரஸ்ட் ஹோல் நம்பர் என்னது 32 இதை ஈக்குவல்னு போடக்கூடாது இங்கே லைன் போட்டு இதை இப்படி கொஞ்சம் வளைச்சு போடணும் அதான் நியரஸ்ட் ஸோ ஆன்சர் இஸ் 32 நியரஸ்ட் ஹோல் நம்பருங்கிறதால நம்ம இப்படி போடுறோம் எதுவுமே அப்படி கேட்கலன்னா நம்ம 31.9னே போட்டுடலாம் ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் 8th problem find the square root of the following decimal numbers and fraction அதாவது டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷனும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் சம் 2.89 இது டெசிமல் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ரைட் சைட்லேருந்து பார் போடுவோம் ரெண்டு நம்பராக சேர்த்து 89க்கு 2 மட்டும் தனியாக இருக்கா இதில் பாயிண்ட் இருக்குது நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் 2னா இதில் 1 போடணும் இதுலேயும் 1 போடணும் 1ஐ மல்டிப்ளை பண்ணால் 1 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 நெக்ஸ்ட்டு கீழே இறக்கும் போது இங்கே பாயிண்ட் இருக்கா ஸோ நம்ம இந்த கோஷன் வேலையிலையும் பாயிண்ட் வைக்கணும் 89 அப்படியே கீழே கொண்டு வரணும் 8 மட்டும் கொண்டு வரக்கூடாது 89ஐயே கொண்டு வரணும் என்ன இதுக்கு ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்கும் ஓகே நெக்ஸ்ட் நியூ டிவைசர் கண்டுபிடிக்க என்ன பண்ணும் இந்த கோஷன் கூட ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 நெக்ஸ்ட்டு இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதுலேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணி பிலோ 189 வருதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இதில் 5 போட்டு பார்க்கலாம் ஏன்னா இதில் 3 டிஜிட்ஸ் இருக்கா இதில் 5 போட்டோம் இதுலேயும் 5 போட்டால் என்ன ஆகும் 5 5s are 25 2 5 2s are 10 10 plus 2 12 ஸோ இதில் 6 போட்டால் கொஞ்சம் சம்திங் கூட வரும் 7 போட்டு பார்க்கலாம் 189ல ஸோ 7 போட்டால் என்ன ஆகும் இதில் 27ஐயும் இதுலேயும் 7 தான் போடணும் 7 7s are 49 4 2 7s are 14 plus 4 18 189 கரெக்டாக வருது என்னது போட்டால் 189 வந்துச்சு 7 போட்டால் வந்துச்சு ஸோ இதுலேயும் 7 இதுலேயும் 7 போட்டால் 7 7s are 49 பேலன்ஸ் 4 2 7s are 14 14 plus 4 18 189 மைனஸ் பண்ணால் 0 ரிமைண்டர் 0 ஸ்கொயர் ரூட் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கிவன் நம்பருக்கு ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.89 ஈக்குவல் டு 1.7 ஓகே இதுதான் ஆன்சர் ஆன்சர் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.89 ஈக்குவல் டு 1.7 கொஸ்டினும் டெசிமல் நம்பர் ஆன்சரும் டெசிமல் நம்பர் செகண்ட் ப்ராப்ளம் 67.24 ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா லாங் டிவிஷன் மெத்தடில் பார் போடுவோம் இந்த 2 நம்பர்ஸ் சேர்த்து ரைட் சைட்லேருந்து பார் போடுவோம் 2 நம்பர்ஸ் சேர்த்துதா பேராக ஒரு பார் போட்டுருவோம் 2 நம்பர் சேர்த்து ஒரு பார் அதுக்கப்புறம் ஒரு 2 நம்பர் சேர்த்து ஒரு பார் போடுவோம் எதுக்காகனா இந்த நம்பர் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு இந்த 2 4ஐயும் அப்படியே கீழே கொண்டு போவோம் 67 இருக்குது நமக்கு 64னா என்னென்னு தெரியும் 8 8s are 64ன்னு தெரியும் 67 64 மைனஸ் பண்ணால் 3 நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு டிஜிட்டை மட்டும் 2ன்னு கொண்டு வரக்கூடாது 24ஐயுமே கொண்டு வரணும் நெக்ஸ்ட் டிவைசர் கண்டுபிடிப்போமா இந்த கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் நம்ம 24 கொண்டு வரும்போது என்ன பார்க்கல இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் 24 இருக்குது அந்த 24ங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது ஸோ நம்ம கோஷன்லையும் பாயிண்ட் வச்சிடணும் இந்த 24 கீழே கொண்டு வந்த உடனே இங்கே பாயிண்ட்டை வச்சிடணும் நெக்ஸ்ட்டு இந்த 8 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் 8 2s are 16
இதில் என்ன வேல்யூ போடுறோமோ அதான் இதில் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். என்ன வேல்யூ போட்டால் வரும்? இதில் 1 போட்டால் இதுலேயும் 1 போடணும். அப்போ 161 வரும். நெக்ஸ்ட்டு 2 போட்டு பார்க்கலாம். 2 போட்டால் கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். இதுலேயும் 2 போடுறோம், இதுலேயும் 2 போடுறோம். 2 2s are 4. 2 6 are 12. 1 பேலன்ஸ் 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2. 2 + 1 3. 324 வந்துட்டா ரிமைண்டர் 0. ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சரு? இந்த இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டால் ஸ்கொயர் ரூட் 67.24க்கு ஸ்கொயர் ரூட் போட்டால் என்ன வருது? 8.2. கரெக்டாக வந்துடுது. ஆன்சர் இஸ் 8.2. நெக்ஸ்ட் ஒன் 2.0164. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் லாங் டிவிஷன் மெத்தடில். 2.0164 ஃபஸ்ட்டு பார் போடுவோம். பார் ரைட் சைடில் இருந்தானே போடணும். ஸோ இங்கேருந்து போடணும். 2 நம்பருக்கு சேர்த்து ஒரு பார், அதுக்கப்புறம் 2 நம்பருக்கு சேர்த்து ஒரு பார். இது மட்டும் தனியாக இருக்குது. இனி என்ன பண்ணலாம்? 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1. 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு இதில் பாயிண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? இந்த 0 1 தானே கொண்டு வருவோம். கீழே 0 1 கொண்டு வந்துட்டு இதில் பாயிண்ட் போட்டுடலாம். இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இந்த டிவைசர் கண்டுபிடிக்க கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் 1 இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. நெக்ஸ்ட் இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதில் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் 1 போட்டால் 21 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 போட்டு பார்ப்போம். 2 போடாமல், இன்னும் கொஞ்சம் ஸ்மால் நம்பராக தான் வருது. இது 3 போட்டால் என்ன ஆகும்? 3 3s are 9, 3 2s are 6, 69 தான் வருது. 4 போட்டு பார்க்கலாம். 24ஐயும் 4ஐயும் போட்டு பார்க்கலாம். இதில் 4 போட்டால் இதில் 4 போடுவோம். ஸோ 24 4. 4 4s are 16, 2 4s are 8, 8 + 1 9, 96 வருது. ஸோ 101க்கு பிலோ 96 வருது. 5 போட்டால் என்ன ஆகும்? 25 ஆகும். இதுலேயும் 5 தான். 5 5s are 25, 2 5s are 10, 10 + 2 12, 125 ஜாஸ்தி ஆயிடுது. இந்த நம்பரை விட இது கிரேட்டர் ஆயிடுதா? ஸோ நம்ம 5 போடக்கூடாது. இதில் என்ன போடணும்? 4 தான் போடணும். ஓகேயா? 24ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துச்சு? 96. 101ல் 96 மைனஸ் பண்ணால் 5. நெக்ஸ்ட்டு 0 1 கீழே கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு 64 தானே கீழே கொண்டு வரணும். 6 மட்டும் கொண்டு வரக்கூடாது, 64ஐயுமே கொண்டு வரணும். தென் டிவைசர் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இதில் 14 நினச்சிக்கணும். 1.4 இல்லாமல் 14. அந்த 14 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 28. அதை இதில் போடணும். நெக்ஸ்ட் இதில் என்ன நம்பர் போடுறோமோ அதான் இதில் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். இதில் 2 போட்டு பாருங்களேன். 2 2s are 4. கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். இதில் 2 போட்டால் இதுலேயும் 2 போடணும். அப்போ எதை மல்டிப்ளை 282வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 2 8s are 16, 2 2s are 4 + 1 5, 564 வருது. அப்போ இதில் என்ன போடணும்? 2 போடணும். 2 போட்டுடலாம். 2வையும் 282வையும் மல்டிப்ளை பண்ணால் 564, ரிமைண்டர் 0. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? இதுக்கு தானே நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்குறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.0164க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? இந்த இருக்கா 1.42. 1.42 இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் 144 / 225. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட்னா இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 144 எங்கே இருக்குது? இது 144 தானே. இங்கே 144 12ஓட ஸ்கொயர். அப்போ நியூமினேட்டரில் 12 வரும். 225 எதோட ஸ்கொயர்? 15 ஸ்கொயர். ஸோ 12/15 தான் ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம். 144க்கு லாங் டிவிஷன் மெத்தட் எப்படி வரும்? இந்த 2 டிஜிட் இருக்கா, இந்த ரைட் சைட்லேருந்து பேராக பிரிப்போம். 44க்கு ஒரு பார் போட்டோம்னா 1 தனியாக இருக்குது. ஸோ 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு இது 0 ஆயிரும். 44 கீழே கொண்டு வரணும். கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 2. இதுலேயும் 2 போட்டால் கரெக்டாக வரும். 2 2s are 4, 2 2s are 4, 44, ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 225க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ இதனை ரைட் சைட்லேருந்து பார் போடணும். இந்த ஒரு நம்பர் தனியாக இருக்குது. ஸோ 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1, 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்டையும் அப்படியே கீழே கொண்டு வரணும். 25. தென் டிவைசர் கண்டுபிடிக்க கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. இதில் என்ன போட்டால் அப்படியே வரும்? 5 போடணும்.
இதுலேயும் 5 இதுலேயும் 5 5 5s are 25 2 5 2s are 10 10 plus 2 12 ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144க்கு ஸ்கொயர் ரூட் 12, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225க்கு ஸ்கொயர் ரூட் 15. கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை 225 கண்டுபிடிக்கணும். நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் சேர்த்து போட்டால் தனித்தனியாக போட்டுடலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேயா? 225 144க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? 12. 225க்கு ஸ்கொயர் ரூட் 15. ஸோ ஆன்சர் இஸ் 12 by 15. ஆன்சர் இஸ் 12 by 15. இந்த ப்ராப்ளம் ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மிக்சட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? 7ஐயும் 49ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த வேல்யூக்குள்ள 18 ஆட் பண்ணணும். அப்போ 7ஐயும் 49ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 9 7s are 63 6 4 7s are 28 28 plus 6 34 343. நெக்ஸ்ட் இந்த வேல்யூக்குள்ள எதை ஆட் பண்ணணும்? 18 ஆட் பண்ணணும். 3 8 ஆட் பண்ணால் 11. இங்கே 1 1 plus 4 5 5 plus 1 6 3 361. அப்போ இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணணும்? 361 நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் 49 போடணும். அப்போ எதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும்? 361க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். 361க்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது? 19. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? 19 டிவைடட் பை 7. 49க்கு 7 தானே? இதே மாதிரி தெரிஞ்சால் ஒரு ஸ்டெப்பில் லைன் எழுதிடலாம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் அப்படி தனித்தனியாக பிரிக்கிறோம். 361 எப்படி பிரிக்கலாம்? 19 into 19. இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கோம். ஸோ ஸ்கொயர் ரூட்னா 2 times இருக்குன்னா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு டைம் போட்டால் போதும். 49 7 7s are 49. ஸ்கொயர் ரூட்லேருந்து இதை வெளியே எடுக்கணும்னா ஒரு டைம் 2 7 இருக்குன்னா இல்லை ஒரு 7 வெளியே எடுத்தால் போதும். ஸோ ஆன்சர் இஸ் 19 by 7. உங்களுக்கு அப்படி தெரியலனா 361க்கு ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ப்ரைம் ஃபேக்டரைஸ் மெத்தடில் கூட கண்டுபிடிக்கலாம். பேரை எப்படி பிரிச்சுக்கோங்க? 61 இப்படி பார் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 மட்டும்தான் இருக்குது. 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு 61 அப்படியே கீழே கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இந்த டிவைசர் கண்டுபிடிக்கணுமா? நியூ டிவைசர். அப்போ இந்த கோஷன் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். இதில் என்ன போடுவோம்? நம்ம 19 சொல்லியாச்சு. அப்புறம் 9 போட்டுக்கலாம். 9 9s are 81 8 9 2s are 18 18 plus 8 26 ரிமைண்டர் 0. நமக்கு எதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 7 18 by 49. இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம இம்ப்ராப்பர் என்ன சேஞ்ச் பண்ணோம்? வந்ததில் என்ன வந்துச்சு? 361 டிவைடட் பை 49 வந்துச்சு. இந்த ஸ்கொயர் ரூட்டை தனித்தனியாக பிரிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361க்கு வேல்யூ என்ன வந்துச்சு? 19. 49க்கு என்னது? 7. நமக்கு தெரியும் 7 7s are 49. நெக்ஸ்ட்டு 19 by 7 இருக்குது. கொஸ்டினில் என்ன இருக்குது? மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இதையும் நான் மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணோம். 19ஐ 7ஆல் டிவைட் பண்ணிடலாம். 2 7s are 14. 19ல் 14ஐ மைனஸ் பண்ணால் 5. இதை எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதுவோம்? இதில் ஃபஸ்ட்டு கோஷன் வேல்யூ எழுதுவோம். 2 எழுதுவோம். கீழே வந்து இந்த 7ஐ அப்படியே போட்டுருவோம் டிவைசரை. நியூமரேட்டரில் இந்த ரிமைண்டர் வேல்யூ போடுவோம். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 5 by 7. இதுதான் ஆன்சர். இந்த மெத்தடில் செஞ்சால் இதில் எப்படி 2 5 by 7 இதான் ஆன்சருன்னு போட்டுக்கோங்க. ஓகேயா? ஓகே, இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.